சென்னையில் இருக்கிற செங்காந்தல் பூங்காவில் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருகாமையில் ஓல்ட் ஏஜ் ஜிம் எனக்கு பின்னாடி தெரியுதுங்களா? வயதான முதியவர்களுக்காக சமுதாயம் அக்கறையோடு கூட நம்முடைய அரசாங்கம் அவர்களுக்காக ஒரு ஜிம், அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த எலும்புகள் தசைகள் எல்லாம் அப்படியே இறுகி போயிடக்கூடாது, அவங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய நாள் உயிரோடு இருக்கணும். இது ஒரு நல்ல பண்புங்க. ஏன்னா நம்முடைய முதியவர்களை நம்ம ட்ராஷா பார்க்க கூடாது, ட்ரெஷரா பார்க்கணும். நம்முடைய முதியவர்களை நாம் அதாவது ஒன்றுக்கும் இயலாதவர்கள், அவர்களால் ஒன்றும் முடியாது என்பதை யோசிக்க கூடாது. அவர்கள் மூலமாய் தேவ ஞானம் நமக்கு கிடைக்கும். அன்பர்களுடைய பிள்ளைகளே, ஒரு அரசன் ஒன்று ஜப்பான் நாட்டுல ஒரு நாள் ஒரு சட்டம் போட்டான். இந்த வயசானவங்க இருந்தா அவங்க ஒரு பெரிய பேக்கேஜ், அவங்க நமக்கு வேண்டாம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், வயசாகும் போது வேலை செய்ய முடியாத போது மலையில கொண்டு போய் ஒரு இடத்துல விடுத்து வந்துடணும்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் பயங்கர வருத்தம். ஒரு பையன் அவங்க அப்பாவை ரொம்ப நேசிச்சான் பாருங்க, மேல கொண்டு போயிட்டான். ஆனா மலையில விடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவங்க அப்பா அழுகிறத பார்த்துட்டு அவன் சொன்னான், டாடி நான் உங்களை பிரிஞ்சிருக்க விரும்பலன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுல பின்புறத்துல யாருக்கும் தெரியாம கூரையில மேல ஒரு இடம் பண்ணி அதுக்குள்ள அவங்க அப்பாவை தங்க வச்சு நாள்தோறும் அவருக்கு உணவு கொடுத்து அவரை பராமரித்து கொண்டு வந்தான். அப்போ ராஜா என்ன பண்ணாரு, ஜனங்களுடைய அறிவை சோதிக்கும்படி ஒரு காம்படிஷன் வச்சார். அந்த காம்படிஷன்ல அவர் சொன்னாரு, சாம்பல் கயிறு வேணும் எனக்கு. எல்லாரும் முடியாதுன்னு போது இந்த பையன் ஸ்ட்ரைட்டா போய் அவங்க அப்பாட்ட கேட்டான், அப்பா இது எப்படி செய்யறது? அவங்க அப்பா சொன்னாரு, தம்பி நல்ல ஒரு பெரிய கம்பளம் கார்பெட் எடுத்துக்கோ, கார்பெட்டுக்குள்ள தாம்பள கயிறு உள்ள வச்சு நீ எரி, இந்த கார்பெட் எரிஞ்சிரும், கம்பளம் எரிஞ்சிரும், உள்ள இருக்கிற கயிறு எரிஞ்சு தீந்து போன கயிறு தாம்பள கயிறா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே இந்த சாம்பல் கயிறை கொண்டு போய் அரசன் காமிச்சா, அரசன் மெச்சுக்கொண்டா, என்ன ஞானம்னு சொல்லி நிறைய பரிசுகளை கொடுத்து அனுப்பிட்டார். இரண்டாவதாக ஒரு காம்படிஷன் வச்சார். என்னன்னு சொன்னா, ஒரு மரக்கிளை எடுத்து அவரு காண்பித்துட்டு சொன்னாரு, இதுல அடி எது நுனி எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருந்துச்சு, எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் ஸ்ட்ரைட்டா அப்பாட்ட போய் கேட்டா, அப்பா அடி எது நுனி எது? அப்பா சொன்னாரு, தம்பி அதை தூக்கி தண்ணியில மிதக்க போட்டீங்கன்னா எது கொஞ்சம் லைட்டா மேல இருந்து உள் வாங்குதோ அதுதான் அடி, எது மேல நிக்குதோ அதுதான் நுனி. இதை கொண்டு போய் அப்படியே ராஜா கிட்ட சொன்னா, ராஜா அவனுக்கு நிறைய பரிசு. மூணாவது ஒரு போட்டி வச்சார். இந்த போட்டியில ராஜா ஒரு சீக்கிரட்டை கண்டுபிடிக்க விரும்பினார். எப்படி இவன் இவ்வளவு ஞானமா பதில் சொல்றான், இதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணாரு, தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சார். இதை யாராவது கொண்டு வாங்க. எல்லாராலையும் அதை பண்ண முடியல. தட்டாம எப்படி ஒலி வரும்? ஆனா இவன் போய் அவங்க அப்பாட்ட கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, அப்பா நீ ஒண்ணு பண்ணு, இந்த தோல்னால செய்யப்பட்ட மேளத்தை செஞ்சுட்டு அதை போய் அந்த மலையில இருக்கிற இந்த தேனி இருக்குல்ல, அந்த தேனியை உள்ள வச்சு அந்த மேளத்தினுடைய தோலை மூடிடுன்னு சொன்னார். சரின்னு சொல்லி மூடி வச்சுட்டு கொண்டு போய் அந்த மேளத்தை ராஜா கிட்ட கொடுத்தா, ராஜா அதை வாங்கி கொஞ்சம் அசைச்சாரு பாருங்க, உள்ள இருக்கிற தேனி எல்லாம் வேகமா பறந்து அந்த மேளத்தை அடிச்சுட்டு பயங்கர சத்தம். ராஜாக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. இந்த ராஜா கேட்டாடே, உண்மையா சொல்லு, இந்த 3 தடவை நீ ஜெயிச்சதுக்கு காரணம் யாரு, எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னா, ராஜா என்னை மன்னிச்சிருங்க, எங்க அப்பாவை கொண்டு போய் நான் மலையில விடல, எங்க அப்பாவை கொண்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருக்கிறேன், அவருதான் எனக்கு இந்த ஞானத்தை பேசினாரு. உடனே ராஜா மன்னிப்பு கேட்டார், என்னை மன்னிச்சிருங்க, இந்த மூத்தவங்க நம்ம கூட இருந்தா அவங்க நமக்கு ஒரு பாரம் இல்ல, அவங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க ஞானம் தான் நம்ம நடத்தும். இன்னைக்கு உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வயதான அப்பா அம்மாவை கூட வச்சு பராமரிங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு நான் மாசம் இவ்வளவு அனுப்பிடுறேன்னு சொல்லி சொல்றது பெருமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பாவுக்கு தனியா ஒரு பிளாட் கொடுத்து அதுல நான் வேலைக்காரியா போட்டிருக்கிறேன், சமைச்சு போட்டுறாங்க, நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இதெல்லாம் பெருமை இல்லைங்க. உங்க அப்பா அம்மா உங்க கூட இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க, ஏய் தாத்தா பாட்டிய கனம் பண்றா, தாத்தா பாட்டியை நீ கனம் பண்ணினாதான் அவங்க ஆசீர்வச்சா நல்லா இருப்பேன்னு சொல்லி சொல்லுங்க. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை தள்ளி விடாதன்னு போட்டிருக்குது. யாத்ராவும் 20:12 உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. ரொம்ப நாள் உயிர் வாழணுமா, உங்க அப்பா அம்மாவை ஒழுங்கா கனம் பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். இன்றைக்கும் நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய பெற்றோரை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் உங்க பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பீர்களாக. Your old people are not a trash, they are a treasure of wisdom. God bless you. Have a good day.